கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நினைக்கிறனால கூட என் கூட வேலை செய்கிற ஒரு நண்பர், இந்த நண்பரை பார்க்கும்பொழுது கழுத்தில் சைடு பக்கத்தில் சிலுவை பச்சை குத்திருப்பார், கைகளில் பச்சை குத்திருப்பார், பெரிய வெள்ளியில் பெரிய டாலர் சிலுவை மாட்டி கொண்டிருப்பார். இதை பார்க்கும்பொழுது அநேகருக்கு தோன்றும், இயேசு கிறிஸ்து மேலே ரொம்ப பக்தி போல், சிலுவை மேலே ரொம்ப பக்தி போல் இவருக்கு அப்படி என்று ஒரு தோற்றம் அளிக்கும். ஆனால் அவர் அணிந்திருக்கிற அந்த சிலுவைக்கும் அவர் பச்சை குத்திருக்கிற அந்த சிலுவைக்கும் அவருக்கும் சம்பந்தமே இருக்காது. காரணம் என்னவென்றால், அவர் புகைப்பிடிப்பார், சில கெட்ட வார்த்தைகள் பேசுவார், சில ஜோக் அடிப்பார், சில காரியங்கள் சில நடவடிக்கைகள் அவரிடம் ஒழுங்கில்லாமல் இருக்கும். ஆனால் அவருடைய சரீரத்தில் சிலுவையை அவர் பிரதிபலிக்கிறார். அப்போ வெளியில் மக்கள் பார்க்கும்பொழுது, ஐயோ ரொம்ப பக்தி போல இயேசு கிறிஸ்து மேலே அப்படி என்று தோன்றும். ஆனால் அவர் வெளிப்புற அடையாளங்களிலே தன்னை கிறிஸ்தவராக காண்பிக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்ல, அதாவது சிலுவையை அணிவதா சிலுவையை சுமப்பதா அப்படி என்று ஒரு தலைப்பில் ஒரு செய்தியை வாசிக்க நேர்ந்தது. அப்போ இந்த நண்பருடைய சம்பவத்தில் அவர் உடலில் டாலரு, கையில் பச்சை, கழுத்தில் பச்சை சிலுவை, இதையும் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது சில சிந்தனைகளை உங்கள் மத்தியில் நான் விதைக்க விரும்புகிறேன். நான் எதையுமே கற்றுக் கொடுக்க முடியாது. புரிந்து கொள்ளுங்கள் சத்தியத்தை. இன்று நம்ம நினைக்கிறோம் பயங்கரமாக கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை. இல்லை, ஏற்கனவே எழுதப்பட்டது. பல முன்னோர்கள், பல சீர்திருத்தவாதிகள், பல தேவ மனிதர்கள் ஏற்கனவே எழுதி வைத்தது. அதை நம்ம காப்பி அடித்து பேசி கொண்டிருக்கிறோம். புதுசாக எதையும் நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள முடியாது. புதிதாக இனி ஒரு வேத ஆராய்ச்சியாளர் வர முடியாது. உச்சபட்சமாக சிறந்த வேத ஆராய்ச்சியாளர், வேதத்தை நமக்கு கொடுத்தவர், வேதத்தை விளக்குபவர், சத்தியத்தை சத்தியமாக நமக்கு காண்பிப்பவர், பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவராகிய தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து அப்படி என்பதை புரிந்து கொள்வோம். எனவே நான் செய்திக்கு நேராக கடந்து போகிறேன். அப்போ சிலுவையை சுமப்பதா சிலுவையை அணிவதா? பிரியமானவர்ல, அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து சிலுவையில் மரித்த பிறகுதான் இந்த சிலுவை சின்னம் இன்றைய நாட்களில், இன்றைய நாள் வரை 2000 வருடம் கடந்து போன போதிலும் கூட இந்த சிலுவை சின்னம் இன்று உலக அடையாளத்திலே, கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இந்த சிலுவை சின்னம் ஒரு புனித சின்னமாக பேசப்படுகிறது. ஆனால் அதனுடைய உள்ளான காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாகவே ரோமானியருடைய ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு மரண தண்டனை தான் இந்த சிலுவை. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாகவே சிலுவையை குறித்து பேசினார், சிலுவை சுமப்பதை குறித்து பேசினார், சிலுவையினுடைய தன்மையை விளக்கினார், சிலுவை ஏன் சுமக்க வேண்டும், சுமக்காதவன் யார் என்பதையும் அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாகவே காண்பித்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்போ இன்றைய நாட்களில் சிலுவை அணிகின்ற, அதாவது சிலுவை அடையாளமாக டாலராக, செயினில், வீட்டில், காரில், சபையில், அதாவது பிரசங்க பீடத்திற்கு நான் ஒரு சிலரை பார்த்துருக்குறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அது வருத்தமாகவே இருக்குது எனக்கு. அதாவது அந்த பாஸ்டர் நிற்பார், நேராக அவர் தலைக்கு பின்னால் அப்படி சிலுவை மரம் இருக்கும். இவர் அந்த சிலுவையை பிரதிபலிக்கிற, என்ன கொடுமை இது! கொஞ்சம் மேலே ஏற்றி வைங்க. அது என்ன, அது கரெக்டாக அந்த சிலுவை வச்சு உங்கள் தலை அந்த சிலுவை கிட்ட இருக்கிற மாதிரி நீங்கள். அதோட ஒரு பெரிய காமெடின்னா, பல வருடங்களுக்கு முன்பாக அந்த புத்தகத்தை நான் இன்னும் வைத்திருக்கிறேன். பல வருடங்களுக்கு முன்பாக பல அற்புதங்கள் நடந்த மாதிரி ஒரு பொய்யாக புத்தகத்தில் பிரசுரித்து, இந்த அற்புதத்தெல்லாம் இவர் தான் செஞ்சார்னு சொல்லிட்டு நடுவில் இவர் ஃபோட்டோ போட்டாங்க. அங்கே இயேசுவும் காணோம், சிலுவையும் காணோம், இயேசுவின் சின்னத்தையும் காணோம், வசனத்தையும் காணோம், இவர் சுகப்படுத்தினாருன்னு. என்ன கொடுமை இது! இன்றைக்கு இந்த சிலுவை சின்னத்தை வைத்து நடத்துகிற பிஸ்னஸ் இது பாருங்கள். எப்படி நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு வந்தீங்கன்னா ஈஃபில் டவரை சுற்றி எல்லாரும் அந்த ஈஃபில் டவர் சின்னத்தை வச்சு பிஸ்னஸ் நடக்கும். அதை வேறு நிறைய பேர் பிளாக்கில் வச்சு விற்று கொண்டிருப்பார்கள். சில வேளை போலீஸ் தடை பண்ணுவாங்க. இப்போ தடை பண்ணுறதையும் விட்டு விட்டார்கள். பலர் கையில் மாட்டிக்கொண்டு துணிகளை போலீஸ் வந்தோன்னா அதை சுற்றின்னு ஓடுவாங்க.
பலர் ஓடுவாங்கன்னு வச்சிங்களேன். பிழைப்புக்காக வேலை இல்லாதவர்கள் அந்த சின்னங்களை, அதாவது ஈஃபில் டவர் அந்த சின்னங்கள் வெள்ளி கலரில், கோல்டு கலரில், ரோஸ் கலரில், பச்சை கலரில் கல் வச்ச மாதிரி, கல் இல்லாமல் நீங்கள் கடைகளில் போய் வாங்கினா விலை அதிகமாக இருக்கும். அப்போ அப்படி தெருவுங்களில் அப்படியே துணியை விரித்து போட்டு விற்றுனுப்பாங்க. போலீஸ் வந்தோன்னே எடுத்துன்னு ஓடுவாங்க. அப்போ இந்த ஈஃபில் டவர் சின்னங்கள் எப்படி இன்று ஒரு பெரிய வியாபாரமாக மாறி போனதோ, உலக பிரசித்தி பெற்ற இந்த அதிசயம் ஈஃபில் டவர் சின்னம் வியாபாரமாக மாறி போன மாதிரி, இன்றைக்கு கிறிஸ்தவ உலக வட்டாரத்தில் இந்த சிலுவை சின்னம் அதாவது வைரத்தில், வெள்ளியில், தங்கத்தில், பல டிசைனில் இன்றைக்கு அந்த சின்னத்தை வியாபாரமாக்கி விட்டார்கள். ஆனால் பிரியமானவர்களே, பலர் சிலுவை சின்னத்தை அணிய விரும்புகிறாங்க, பச்சை குத்திக்க விரும்புகிறாங்க, டாலராக போட விரும்புகிறாங்க. ஆனால் பலர் சிலுவை சுமக்க வேண்டுமென்று பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் மேடைகளிலே மட்டுமே. அதை பிரசங்கமாக விசுவாசிகளும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் காலந்தோறும். ஆனால் எங்கோ மிக 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 சிலரே தேவன் விரும்புகிற வண்ணமாக சிலுவையை சுமந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அந்தரங்கத்திலே கர்த்தருக்கு உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு இடத்துல படித்தேன்னு வச்சுங்களேன், அருமையாக இருந்துச்சு அந்த கருத்து. அதை குறித்து ஒரு பிரசங்கமே, ஒரு செய்தியை ரெடி பண்ணிக்கிறேன், இன்னும் நாளைக்கு கொண்டு வரேன். அதை இப்போ இன்றைக்கி ஒரு ஹிண்ட்ஸாக கொடுக்குறேன். அதாவது பூங்காவில் பல மலர்கள் பூக்குன்றது பூங்காவில். ஆனால் அந்த பூங்காவுக்கு வருகிறவர்கள் அந்த பூக்களை என்ன செய்கிறாங்க, ரசிக்கிறாங்க, புகழுகிறாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஆனால் பூங்காவில் இல்லாத பல மலர்கள் மலைகளிலும் காடுகளிலும் தெருக்களிலும் அழகாக தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும் வண்ணமாக பூக்கின்றது. அந்த பூக்களை கர்த்தரும் பூக்க வைக்கிறார். அந்த பூக்களும் கர்த்தரை மகிழும் வண்ணமாக பூக்கிறது, கர்த்தருடைய மகிமையை தெரிவிக்கிறது. ஆனால் அந்த பூக்களுக்கு புகழ் இல்லை, விளம்பரம் இல்லை, ஃபோட்டோ எடுக்க ஆட்கள் இல்லை. அந்த மாதிரி தான் எங்கோ ஒரு சிலர் தேவனுடைய சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிலுவை சின்னத்தை வியாபாரமாக்கின பல போதகர்கள், பல மேடைகள், பல பிரசங்கங்கள், சிலுவை சிலுவையே உணராத பல விசுவாசிகள் இன்று புகழ், விளம்பரம், பணம், மோகம், பூங்காவில் பூக்கிற பூக்கள் மாதிரி. ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான நற்செய்தியை பிரசங்கித்தார். அந்த உண்மையான நற்செய்தியை அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தாங்க, பல மிஷினரிங்க பிரசங்கித்தாங்க. உண்மையான நற்செய்தியினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அதை ஒரு ஸ்டில்லையே நான் எழுதினேன். உண்மையான நற்செய்தியினுடைய காரியம் என்னென்னா, சுய வெறுப்பு. அந்த ஒரு அழைப்பு தான் உண்மையான நற்செய்தி. சிலுவை சுமப்பதுன்னு சொன்னால் சுய வெறுப்பு, நான் என்ற காரியத்தை வெறுப்பது, சுயத்தை வெறுப்பது. அந்த அழைப்பு தாங்க நற்செய்தியினுடைய சாராம்சம். இயேசு கிறிஸ்து அதை நோக்கித்தான் பயணித்தார் என்று நம்ம பார்க்குறோம். தயவுசெய்து புரிந்து கொள்வோம். அப்போ அவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய பிரதானமான ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து அழைத்த அழைப்பு. அப்போ முதல் அழைப்பு சீடர்கள்ட்ட வருகிறதா? அதற்கு பிறகு பல சீடர்கள்ட்டையும் அந்த அழைப்பு வருகிறதா? அதற்கு பிறகு சீடர்கள் வழியாக கிராமங்கள் தோறும் அந்த அழைப்பு வருகிறதா? சீடர்களை கொண்டே ஆண்டவர் பல கிராமங்கள் தோறும் அந்த அழைப்பையும் கொடுத்தாரா? அதற்கு பிறகு பரமேறி போகும்போது கூட அந்த அழைப்பையை கொடுத்து விட்டு போனாரா? சீடர்கள் அதற்கு பிறகும் கூட சிலுவை, அதனால தான் பவுல் சொல்கிறாரு, சிலுவை குறித்தே அல்லாமல் மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்றும் இல்லை. இந்த சிலுவையை அறிந்து கொள்ளும் வண்ணமாகவும் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிந்து கொள்ளும் வண்ணமாகவும் எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பையா என்றன்னு சொன்னால், இந்த அழைப்பு தாங்க உண்மையான சுவிசேஷத்தினுடைய அழைப்பு. சிம்பிளாக இதில் முடிச்சுட்டு போயிடலாம். இதுக்கு பெரிய பெரிய வேத ஆராய்ச்சி, பெரிய பெரிய கூட்டம், பெரிய பெரிய பாடம், அது இதுன்னு இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். எங்கெங்கேருந்து எடுத்துடுறாங்க நம்பருங்களை, நம்ம வாட்ஸ்அப்பு இது பல வாட்ஸ்அப்பு லிங்க்கு வரும். லண்டனில், சிங்கப்பூரில், மலேசியாவில், அமெரிக்காவில், இங்கே அங்கே வேத பாடம் இலவசமாக நடக்க. ஒன்று சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளுங்க. இந்த சிலுவை சுமக்கின்ற காரியத்தையே ஒரு வேத பாடத்தில் ஒரு கல்லூரியிலேயோ இல்லை ஒரு போதகர்கிட்ட நீங்கள் போய் படிச்சிங்கன்னா, அவர் எந்த சபை பிரிவு பின்னணியில் வந்தாரோ, அவர் எந்த வேத கல்லூரியில் படித்தாரோ, அவர் எந்த மெட்டீரியலை படித்தாரோ அதை தான் அவர் கக்கி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இன்றைக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன்,
உண்மையான சத்தியத்தை பேசுகிற விசுவாசிகள்கிட்ட கூட சில வேளைகளில் உண்மையான சத்தியத்தை கற்றுக்கொண்டு போயிடலாம், உண்மையான ஆலோசனை வந்துடும். ஆனால் அந்த சபை பிரிவு போதகர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், ஆலோசனைன்னு போனீங்கன்னு சொன்னால், கருத்து கேட்கணுன்னு போனீங்கன்னா, அவருக்கு சாதகமான கேள்விக்கு மட்டுமே பதில் சொல்லுவார், அவருடைய கொள்கைக்கு சார்ந்த கேள்விக்கு மட்டுமே பதில் சொல்லுவார், அந்த பாடத்தை மட்டுமே கற்றுக் கொடுப்பார். மற்ற இடத்த அவர் டச் பண்ணவே மாட்டார். சரி, இது வேற ஒரு டாபிக். இதை குறித்து நான் இன்னொரு நாளைக்கு வருகிறேன். இன்றைக்கு நான் இந்த சிலுவை குறித்த சில காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். ஏற்கனவே 10 நிமிஷம், இன்னும் 2-3 நிமிடங்களில் நான் முடித்து விடுகிறேன். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அதாவது ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஒருவன், எந்த சபை பிரிவுன்னு இருக்குதா? இல்லை யாரை பின்பற்றி வரணும்? எந்த சபை பிரிவு போதகர்னாச்சும் பின்பற்றி வரணுமா? இன்றைக்கு போதகருடைய டெக்னிக்கே என்னென்னா, என்கிட்ட வா, நான் கற்றுத்தரேன், என் சபைக்கு வா, எங்கள் சபையில் தான் எல்லாம், என்கிட்ட வா. இப்படி எல்லாரும் பல போட்டிகளை உருவாக்கி விட்டார்கள். ஆனால் ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்று கடவன் என்ற உண்மையான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற போதகர்கள் எங்கே? இந்த வசனத்தை கடைப்பிடித்த போதகர்கள் முதலாவது எங்க? அப்படி உண்மையான இந்த வசனத்தை கடைப்பிடிச்சாங்கன்னா அவங்க ஒரு பிரிவுக்குள்ளே மாட்டியிருக்க மாட்டாங்க, அவங்க கொள்கையை மட்டுமே பேசி நிற்க மாட்டாங்க, உண்மையான சத்தியத்தை தெளிவாக பேசுவார்கள். அப்போ மக்களை தன் பக்கம் வசப்படுத்துவோம், சப்ஸ்கிரைபரை தன் பக்கம் வசப்படுத்தவும், தனக்கு சார்ந்த கொள்கை சார்ந்த சத்தியத்தை மட்டுமே பேசுகிற போதகர்கள் பெருகிவிட்டபடியால் இயேசு கிறிஸ்துனுடைய அழைப்பை குறித்து பேசுகிறவர்கள் எங்கே? அப்போ பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய காலத்தில் சிலுவை என்பது மிகவும் வேதனையான ஒன்றாக இருந்தது, இழிவான மரண தண்டனையாக இருந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த சிலுவை மரணம் இருந்தது என்றால், இன்றைக்கு மரண தண்டனை பல விதங்களிலே பல நாடுகளிலே கொடுக்கப்படுது. அரபு நாடுலாம் பார்த்தீங்கன்னா கழுத்து வெட்டிடுறாங்க. அப்போ ஆண்டவருடைய காலத்தில் இந்த சிலுவை ஒரு கேவலமான ஒரு மரணமாக காணப்பட்டது மனிதர்களுக்கு முன்பாக. இந்த சிலுவை சுமப்பதற்கு அன்றைக்கு ரோம அரசில் இருந்தவர்கள், காவலர்கள் கண்டனம் செய்து பல மனிதர்களை கட்டாயப்படுத்தி சிலுவை சுமக்க அந்த தண்டனை கொடுத்த அந்த மனிதனால் அந்த சிலுவையை சுமக்க முடியாது. அதனால தான் இயேசு சுமக்கும் போது கூட அவருக்கு மார்க் என்ற ஒரு மனிதன் உதவி செய்கிறார் என்று கூட நம்ம பார்க்குறோம். எனவே உண்மையான சிலுவை சுமப்பது என்னவென்று பார்த்தால், தனிப்பட்ட விருப்பங்கள், கனவுகள், உலகப் பொருட்களை வெறுத்து, முக்கியமாக உலகப் பொருட்களை வெறுத்து. ஆனால் இன்றைக்கு உலகப் பொருட்களை மையமாக வைத்துத்தானே பிரியமானவர்களே இன்றைக்கு கிறிஸ்தவ ஆன்மீகமே தடம்புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது பல இடங்கள். அப்போ தனிப்பட்ட விருப்பம், அப்போ அதாவது தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை சுமப்பது என்றால் என்ன அர்த்தம்னா, இந்த சிலுவை சுமந்து கொண்டு போனால் திரும்பி வரமாட்டான், செத்துருவான் அந்த இடத்துல. அப்போ சிலுவை சுமப்பது என்பது தன் விருப்பத்தை திரும்பி வந்து நிறைவேற்ற முடியுமா? முடியாது. நீ தான் சாவ போறியா? உன்னுடைய கனவு பலவிதமான, அதாவது இப்போ ஒரு காரியம் படித்தா, மோடி உலகத்திலே பெரிய பணக்காரா வரணும் என்று தந்திரமாக பல காரியங்களை செயல்படுறார் என்று இந்த எலெக்ஷன் டைமில், பாராளுமன்ற எலெக்ஷன் டைமில் பேசி கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே பெரிய பணக்காரா வரணுமா? அப்போ இப்படிப்பட்ட கனவு மோடிக்கு இருக்குது. இன்றைக்கும் கூட பல போதகர்களுக்கு பல கனவு, இவ்வளோ போல வரணும், அவ்வளோ போல வரணும், இவ்வளோ பேர் சொத்து, காரு, பங்களா, அது இது இப்படிலாம் ஓடணும்னு சொல்லிட்டு பல போதகர்கள் கனவு கண்டு முளைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கனவெல்லாம் நிறைவேற்ற முடியுமா? சிலுவைக்கு போனால் திரும்பி வர முடியாது. உலக பொருட்கள் ஆசை விடணும், சிலுவைக்கு போகிற மரம் திரும்பி வர முடியாது, உலக பொருளை அனுபவிக்க. இது தாங்க உண்மையான சிலுவை சுமப்பது. இதனுடைய ஆழத்தை இன்னும் பல உதாரணத்தோடு அடுத்த செய்தியில் நான் நாட்களில் நான் விளக்குறேன். எனவே முடியுமானால் உயிரையை விட்டு கொடுக்குற அளவுக்கு கூட இந்த சிலுவை சுமக்கின்ற காலத்தில் வரும். பலர் அந்த மாரியாக சீஷர்களும் சரி, பல சீர்திருத்தவாதிகளும் மிஷினரிகளும் தங்களுடைய உயிரையே கொடுத்தார்கள் என்று பார்க்குறோம். எனவே சிலுவையை சுமப்பதா, சிலுவையை அணிவதா? சுமப்பது என்பது பிரியமானவர்களே சுய விருப்பம், சுயமான காரியம், உலக பொருளை வெறுத்து, நான் என்ற காரியத்தை வெறுத்து விட்டு மரணத்தை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் அவருக்கு முன்பாக பரிசுத்தவான்களாக நிற்கும்படியாக அப்படிப்பட்ட அழைப்பு தாங்க நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. எனவே சிலுவை சுமக்க ஆண்டவருக்கு நீங்கள் நானும் ஒப்பு கொடுப்போம். ஜெபம் செய்வங்கள். அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, உண்மையான சிலுவையினுடைய அடையாளத்தையும் உண்மையான சிலுவை சுமப்பதையும் உமக்கு பின்பாக உம்மை நோக்கி உம்மை போல ஆண்டவரே நாங்கள் உமக்கு
அடிச்சுவடுகளை உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஆண்டவரை வரும்படியாக எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.